என்று சொன்னால் அழுகைக்கு இருக்கிறது. இன்னைக்கு அழுகிறது ரொம்ப அழுகையும் ஒரு துக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அம்சம்தான். அழுகையும் ஒரு சோகத்தை வெளிப்படுத்தக்கூடிய அம்சம்தான். அந்த அழுகை என்பது ஒரு கேவலமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஒரு குழந்தை அழுகிறது என்று சொன்னால், ஒரு பெண் அழுகிறாள் என்று சொன்னால், எப்ப பார்த்தாலும் அழுக மூஞ்சிய பார்த்தாலே தரித்திரிய மாதிரி தெரிகிறது என்று அழுகையை கேவலப்படுத்தி அழுவதே இல்லாமல் போய்விடுகிறது. அன்பு மிக்கவர்களே, அழுகையும் ஒரு நபி வழி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அழுகை என்பது அல்லாஹ் கொடுத்த மாபெரிய பொக்கிஷம். திடகாத்தனமா வெளியில அப்படி கம்பீரமா காட்சி அளிக்கிறது வேற, அதே நேரத்தில் அல்லாட்ட பேசும்போது அழுதுடணும். அல்லாட்ட பேசும்போது அழுகணும். துவா செய்யும் போது கொஞ்சம் அழுக வரணும். அழுக வரல, அழுக வர்ற மாதிரியாவது ரியாக்ஷன் கொடுங்க என்று வரலாறுல பார்க்கிறோம். அந்த அளவுக்கு அழுகை என்பது நம்முடைய பிறப்பினுடைய அடையாளமே அழுகைதான். ஒரு குழந்தை பிறக்கும் போது அழுகவில்லை என்றால் உயிர் இல்லைன்னு அர்த்தம். அது அழுக வேண்டும் என்பதற்கு போராடுகிறார்கள் நர்செல்லாம் சேர்ந்துகிட்டு. அந்த அழுகை என்பது நமக்கு தரப்பட்ட மாபெரிய பாக்கியம். ஆனால் சிரிப்பை பார்த்து விட்டு அழுகையை தூக்கி புறக்கணிக்கக்கூடிய சூழ்நிலை வருகிறது. அன்பு மிக்கவர்களே, அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், லா எலிஜுன் நார ல ரஜுலுன் பக்கா மின் ஹஷ்யத்தில்லாஹ் ஹத்தா யவுதல் லபனு மின ஃபில் லரர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. நரகத்திலே ஒரு மனிதன் நுழைய மாட்டான். நரகத்திலே ஒரு மனிதன் நுழைய மாட்டான். அவன் அல்லாஹ்வுடைய அச்சத்தின் காரணத்தினால் அழுதிருப்பான். அந்த மனிதன் நரகத்திலே நுழைய மாட்டான். எந்த அளவிற்கு என்று சொன்னால், கறந்த பால் அந்த மடுவுக்கு போய் மீண்டும் போகவே போகாது. அப்படி போனால் அவன் நரகத்துக்கு போவான். ஒரு பால் மடுவிலிருந்து கறக்கப்படுகிறது, மாட்டினுடைய மடுவிலிருந்து பால் கறக்கப்பட்டா அந்த பால் அதே வழியாக மீண்டும் நீ உள்ளே செலுத்த முடியும் என்றால் இவன் நரகத்திற்கு போவான். செலுத்த முடியாத இவன் நரகத்துக்கு போக மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காமிக்கிறாங்க. எனவே அழுகையை பொறுத்த ஒருத்தர் அழுகிறாங்களா, பேசாம இருந்தணும், அழுக விடணும். அழுகை என்பது அவங்களுடைய மனசுல இருக்கிற மன அழுத்தத்தை குறைக்கும். ஓவர் அழுகை அழுது பலகீனமாகிற அந்த நெகட்டிவிட்டி வேணாம். நியாயமான ஒரு அழுக வர்றாங்க, நியாயமான விஷயத்துக்காண்டி அழுகிறாங்க. அந்த துக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நன்மையான ஒரு காரியம். அந்த அழுகை எவர் ஒருவர் அழுகிறாரோ அவரை நரகம் தீண்டாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறார் என்று சொன்னால், அன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, நமக்கு அந்த அது போன்ற அழுகை பற்றிய விஷயங்களை கேட்பதற்கோ, அதை பற்றி பேசுவதற்கோ, அதை பற்றி சிந்திப்பதற்கோ நேரம் இல்லாத அளவிற்கு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்புமிக்கவர்களே, நாளை மறுமை நாள்ல நரகவாசிகள் அழுவார்களே, அந்த அழுகையினுடைய அந்த கண்ணீர் அப்படியே பதிந்து விடும், அடையாளத்தை முகத்திலே ஏற்படுத்தி விடும். அந்த அளவிற்கு நரகவாதிகள் அழக்கூடிய